சரவணா ஸ்டோர்ஸ் குடும்பத்த பத்தி தெரியுமா? தெரிஞ்சா மிரண்டு போயிருவீங்க. எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கக்கூடிய நம்மோட சென்னை சிட்டியோட டி நகருக்குள்ள போனாலே, என்னடா இவ்வளவு சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு. இதுல எது உண்மையானது? இதெல்லாம் யாரோடது? அப்படிங்கிற குழப்பம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு? எப்படி இது உருவாச்சு? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் சரவணா நாடார். இவரோட பையன்கள் தான் யோகரத்னம், ராஜரத்னம், அப்புறம் செல்வரத்னம். இதுல 3வது மகனான செல்வரத்னம் தான் முதல்ல சென்னைக்கு வந்தவரு. ஆரம்பத்துல இவரு சின்னதா ஒரு வியாபாரத்த ஆரம்பிச்சாரு. வாடகை சைக்கிள்ல சுக்கு காஃபி விற்பனை செய்யறவரா தன்னோட வாழ்க்கை பயணத்த ஆரம்பிச்சாரு செல்வரத்னம். நாட்கள் போக போக இவரோட கடின உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்க ஆரம்பிச்சது. இவரோட தொழில் வளர வளர இவருக்கு ஆட்கள் அதிகமா தேவைப்பட்டுச்சு. அதுலயும் நம்பகமான ஆட்கள் தேவை அப்படிங்கறதால தன்னோட 2 அண்ணன்களையும் சென்னைக்கு கூப்பிட்டாரு செல்வரத்னம். என்ன ஒரு சகோதர பாசம் பாருங்க. இப்போ ஒட்டுமொத்த நாடும் மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட வியாபாரம் கிடுகிடுன்னு உயர்ந்து வளர்ந்து நிக்குது. துணிக்கடை, நகைக்கடை, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டேஷனரிஸ் அப்படின்னு எல்லா துறையிலயும் அவங்களோட கால் தடத்தை பதிச்சு இப்போ திரைத்துறையிலயும் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டு மருத்துவம் பலனளிக்காம மரணம் அடைஞ்சிட்டாரு செல்வரத்னம். தன்னோட உழைப்பால உயர்ந்தது மட்டும் இல்லாம தன்னோட சகோதரர்கள் அப்புறம் அவங்களோட குடும்பம் அப்புறம் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்த செல்வரத்னம் அவங்களுக்கு நடந்த ஒரு சோகம் தான் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல பெரிய காரணமா இருந்துச்சு. இந்த 3 சகோதரர்களோட மகன்கள் தான் இப்போ டி நகர்ல ஆதிக்கத்த செலுத்திக்கிட்டு இருக்காங்க. யோகரத்தினத்தோட பையனும், ராஜரத்தினத்தோட பையனும் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற கடைய நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. இவங்க கூட சேராம செல்வரத்தினம் அவங்களுடைய மகன், அதாங்க நம்மளோட லெஜண்ட் சரவணன், இவங்க தன்னோட மச்சான் கூட சேர்ந்து சரவணா செல்வரத்தினம் அப்படிங்கிற பேர்ல தன்னோட சாம்ராஜ்யத்த உருவாக்க ஆரம்பிச்சாரு. இவர பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கோலிவுட்டோட கனவு கன்னிகளான ஜோதிகா, ஸ்னேகா இவங்களோட சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரத்துல நடிச்ச காலமெல்லாம் போய், "நானே இறங்குறேன்டா" அப்படின்னு ஒத்த ஆளா களத்துல இறங்கி வியாபாரத்துக்கான ட்ரெண்டையே மாத்துனவர் தான் நம்ம லெஜண்ட் சரவணன். இந்த விளம்பரத்துல நான் மட்டும் நடிக்க மாட்டேன், என்னோட இருக்கக்கூடிய டாப் ஹீரோயின்களும் நடிக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சு, கோடிகள செலவு பண்ணி அந்த நடிகைகளையும் தன்னோட விளம்பரத்துல நடிக்க வச்சாரு. இத பார்த்துட்டு இவர ஆரம்பத்துல நெறைய பேரு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரசிகர்களோட வயித்தெரிச்சல் இருக்காதா பின்ன? நாம கனவுல ஆடக்கூடிய கனவு கன்னிகள் கூட நிஜத்திலேயே ஆடிக்கிட்டு இருக்காரே இந்த மனுஷன் அப்படிங்கிற புகைச்சல் இருக்கத்தானே செய்யும். ஆனா, அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு, தொடர்ந்து தன்னோட கட விளம்பரத்துல தானே தோன்றி புது ட்ரெண்ட உருவாக்கி சாதிச்சு காட்டினாரு லெஜண்ட் சரவணன். தொடர்ந்து விளம்பரங்கள்ல நடிப்பீங்களா? அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டப்போ, விளம்பரங்கள் மட்டும் இல்லாம படத்துல கூட நான் ஹீரோவா நடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு அப்போ அவரு விளையாட்டா சொன்ன விஷயத்த செஞ்சும் காட்டினாரு. தி லெஜண்ட் அப்படிங்கிற படத்துல பாலிவுட் நடிகைய ஹீரோயினா போட்டு நடிச்சு அசத்துனாரு லெஜண்ட் சரவணன். இவரோட வியாபாரம் பெருகிக்கிட்டே போறதால, அவங்களோட அடுத்தடுத்த கிளைகள மெட்ரோ சிட்டிகளான டெல்லி, மும்பை, பெங்களூர், கொல்கத்தா மாதிரியான பல இடத்துல விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் அவங்களோட சாம்ராஜ்யத்தின் கிளைகள பரப்ப தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டும் வராங்க. இப்படி உலகம் முழுக்க அவங்களோட கிளைகள பரப்பிக்கிட்டு இருந்தாலும், அவங்களோட சொந்த ஊரான திருநெல்வேலியில கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி தான் புதுசா கடை ஒண்ணு திறந்தாரு லெஜண்ட் சரவணன். பார்க்கறதுக்கு இளைஞர் மாதிரி காட்சியளிச்சாலும், இவருக்கு கல்யாணமாகி 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தன்னோட தொழிலையும் கவனிச்சுக்கிட்டு, அதே சமயம் தன்னோட குடும்பத்துக்கும் சரியான நேரத்த ஒதுக்கி ஒரு குடும்ப தலைவராவும், தொழிலதிபராவும் தமிழ்நாட்டையே மிரட்டிக்கிட்டு இருக்காரு லெஜண்ட் சரவணன். இப்போ புது படம் ஒண்ணு தயாரிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருக்கக்கூடிய இவரு, ஒரு படத்தோட கதை தான் அந்த படத்தோட வெற்றிய தீர்மானிக்கும் அப்படிங்கிறதால, தன்னோட இயக்குனர்கள் கிட்ட சொல்லி கதை வடிவமைப்பு பணியில முதல்ல ஈடுபடுமாறு அவங்களுக்கு நெறைய நேரம் கொடுத்து, கதை அப்புறம் திரைக்கதைய அமைக்க சொல்லியிருக்காரு. சீக்கிரத்திலேயே இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இவரோட இந்த ஹிமாலய வளர்ச்சி பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.